ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம வாழை இலைக்குள்ள மட்டனை வச்சு ஒரு சூப்பரான மட்டன் சிக்கன் எப்படி செய்யற வீடியோல பார்க்க போறோம். இது மதுரையில ஃபேமஸான டிஷ். சும்மா வாழை இலை வாசத்தோட வேற லெவல்ல இருக்கும். இப்போ வாங்க நம்ம வாழை இலை மட்டன் சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க 1 கிலோ மட்டன்ல இந்த ரெசிபியை செய்ய போறோம். போன்லெஸ் மட்டன் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே போல வாழை இலையை நுனி இலையா வெட்டி வாங்கிக்கங்க. அப்பதான் மட்டனை வச்சு மடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ வாங்க நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டனை வேக வைக்க கடாயை வச்சுக்கலாம். 1 கிலோ மட்டன் வேக கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இதுல 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு, சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தண்ணி வத்த சுக்கா மாதிரி வேக வச்சுக்கணும். மட்டன் தண்ணி வத்த வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே குக்கரில் நீங்கள் வேக வச்சிங்கன்னா கடைசியில் வேக வச்ச தண்ணி இருக்கும். அதை நீங்கள் வேற ஒரு சட்டியில் மட்டனோட சேர்த்து நல்லா தண்ணி வத்த கிளறி எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா அந்த தண்ணியை நம்ம சூப்பாகவும் குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் சுக்கா கொஞ்சம் மசாலா கலர் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல வேக வச்ச 1 கிலோ மட்டனை எடுத்துக்கலாம். இப்போ வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம் 100 கிராம், அப்புறம் தக்காளி ஒரு 75 கிராம் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகா, சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ மிளகாத்தூள் 5 கிராம், மிளகாய்த்தூள் 10 கிராம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு கிளறி உப்பை சரி பார்த்துக்கங்க. கடைசியாக நம்ம எப்போ யூஸ் பண்ணுற அலையாத்தி மரச்சக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு 50 ml ஊற்றி கிளறிக்கலாம். நாங்கள் 1 கிலோ மட்டனுக்கு 100 கிராம் வெங்காயம் தான் போட்டிருக்கோம். நீங்கள் 1/2 கிலோ செஞ்சீங்கன்னா இந்த மசாலா அளவுகளில் பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. இப்போ வாழை இலையில் இந்த மட்டனை வச்சு கட்டி தோசைக்கல்ல எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாழை இலை நெருப்பில் லைட்டாக வாட்டிக்கங்க. அப்போ தான் மடிக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நுனி இலையாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இலையில் மடிக்கிற அளவு மட்டனை வச்சுக்கலாம். இப்போ மடிச்சிடலாம். வாழை இலை வாங்கும்போது இந்த மாதிரி நாரை வாங்கிக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம நல்லா கட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா வாழை இலையிலையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை வச்சிடலாம். பொரிக்க தேவையான அலையாத்தி கடலெண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம மடித்து வச்சுருக்க மட்டன் வாழை இலையை இதுக்கு மேலே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இதை வீட்டில் செய்யும் போது வாழை இலையை எண்ணெயில் வச்ச உடனே ஒரு தட்டை போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. ஏன்னா வாழை இலை பட்டுன்னு தெரிச்சு உடம்புல புண்ணாயிரும். அதனால தான் இப்போ வாழை இலையை ஒரு 1/4 மணி நேரம் 2 பக்கம் பிரட்டி நல்லா வேக வச்சு அதை அப்படியே எடுத்து சும்மா சுட வாழை இலை வாசத்தோட சாப்பிட்டோம்னா ஆகா சுவையான வாழை இலை மட்டன் சுக்கா ரெடி. பிரட்டி வேக வச்சுக்கலாம். வெடிக்கிற சத்தம் நின்றுச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னா அர்த்தம். வாழை இலை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எடுத்துடலாம். வாழை இலை மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். மட்டன் சுக்கா உண்மையிலே செம்ம சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ரொம்ப லைக் பண்ணுவீங்க. நம்ம முன்ன சொன்ன மாதிரியே எண்ணெயில வாழை இலை வைக்கும் போது மேல எண்ணெய் தெரிச்சிடாம ரொம்ப கவனமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோட சந்திப்போம். பாய்.